இந்தியா பல நம்பிக்கைகளின் நிலமாக இருக்கும், சமமாக மதிக்கப்படும், ஆனால் ஒரே தேசிய கண்ணோட்டத்துடன் இருக்கும் என்று கூறியவர் யார்? ஏ. ஜவஹர்லால் நேரு. பி. சர்தார் வல்லபாய் படேல். சி. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். டி. மகாத்மா காந்தி. சரியான பதில் ஏ. ஜவஹர்லால் நேரு. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் பிரதமர் மற்றும் மதச்சார்பின்மை கொள்கையை வலுவாக ஆதரித்தவர். இந்தியா பல்வேறு மதங்களைக் கொண்டிருந்தாலும் ஒரு தேசிய உணர்வுடன் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஒரு சட்டமன்ற மேலவையின் குறைந்தபட்ச மொத்த உறுப்பினர் எண்ணிக்கைக்கான விதி என்ன? ஏ. 20க்கு குறையாமல். பி. 40க்கு குறையாமல். சி. 100க்கு குறையாமல். டி. 50க்கு குறையாமல். சரியான பதில் பி. 40க்கு குறையாமல். சரியான விடை பி. சோகஸ்மேலி. இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 17(1) இன் படி ஒரு மாநில மேலவையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 40 - குறையாமல் இருக்க வேண்டும். அதிகாரம் 2 தொகுதி அரசாங்கங்களுக்கிடையில் பிரிக்கப்பட்டுள்ள அமைப்புக்கு என்ன பெயர்? 1 மத்திய அரசு மற்றும் 1 மாநிலங்களுக்கு. ஏ. கூட்டாட்சி முறை கன்ஃபெடரேட் சிஸ்டம். பி. கூட்டாட்சி அமைப்பு ஃபெடரல் சிஸ்டம். சி. நாடாளுமன்ற அமைப்பு பார்லிமெண்டரி சிஸ்டம். டி. ஒற்றையாட்சி அமைப்பு யூனிட்டரி சிஸ்டம். சரியான பதில் பி. கூட்டாட்சி அமைப்பு ஃபெடரல் சிஸ்டம். 9. அதிகாரம் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே அரசியலமைப்பு சட்டத்தின்படி பிரிக்கப்பட்டிருந்தால் அது கூட்டாட்சி அமைப்பு எனப்படும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவை ஒரு கூட்டாட்சி நாடாகவே வரையறுக்கிறது. ஆளுநரின் இயல்பான பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? ஏ. 4. பி. 5. சி. 3. டி. 6. சரியான பதில் பி. 5. சரியான விடை பி. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 15(6) இன் படி ஒரு மாநில ஆளுநரின் இயல்பான பதவிக்காலம் 5 ஆண்டுகள் ஆகும். இருப்பினும் குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அவர் பதவியில் நீடிக்கலாம் அல்லது அதற்கு முன்னரே ராஜினாமா செய்யலாம். ஆண்டு பட்ஜெட்டை தவிர மாநில சட்டமன்றத்தில் வேறு எதை தயாரித்து அறிமுகப்படுத்துவதற்கு ஆளுநர் பொறுப்பு? ஏ. கொள்கை வெள்ளை அறிக்கைகள். பி. பொருளாதார ஆய்வுகள். சி. மாநிலங்களுக்கு இடையேயான ஒப்பந்தங்கள். டி. துணை வரவு செலவு திட்டங்கள். சரியான பதில் டி. துணை வரவு செலவு திட்டங்கள். சரியான விடை டி. சோகஸ்மேலி. சரத்து 25 இன் படி தேவைப்படும் பட்சத்தில் துணை வரவு செலவு திட்டங்களை சப்ளிமெண்டரி பட்ஜெட்ஸ் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்ய ஆளுநர் வழிவகை செய்கிறார். இது நிதி நிர்வாகத்தில் கூடுதல் செலவினங்களை முறைப்படுத்த உதவுகிறது. சோஷலிஸ்ட் சோஷலிஸ்ட் என்ற தமிழ்ச் சொல் எதை குறிக்கிறது? ஏ. முதலாளித்துவம் கேபிட்டலிசம். பி. சோஷலிசம் சோஷலிசம். சி. நிலப்பிரபுத்துவம் ஃபியூடலிசம். டி. ஜனநாயகம் டெமோக்ரசி. சரியான பதில் பி. சோஷலிசம் சோஷலிசம். சரியான விடை பி. சோகஸ்மேலி. சோஷலிசம் என்பது சமூகத்தில் நிலவும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து பொதுவுடைமை மற்றும் சமத்துவத்தை வலியுறுத்தும் ஒரு கொள்கையாகும். இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் 42வது திருத்தத்தின் மூலம் இச்சொல் சேர்க்கப்பட்டது. ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டிற்கு வெளியுறவுக் கொள்கை எதை வரையறுக்கிறது? ஏ. அது மற்ற நாடுகளுடன் எவ்வாறு தொடர்பு கொள்ளும். பி. அதன் உள் பாதுகாப்பு உத்திகள். சி. அதன் கலாச்சார பரிமாற்றத் திட்டங்கள். டி. அதன் உள்நாட்டு பொருளாதார இலக்குகள். சரியான பதில் ஏ. அது மற்ற நாடுகளுடன் எவ்வாறு தொடர்பு கொள்ளும். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. வெளியுறவுக் கொள்கை என்பது ஒரு நாடு தனது தேசிய நலன்களை பாதுகாக்க மற்ற நாடுகளுடன் எவ்வாறு உறவு கொள்ள வேண்டும் என்பதற்கான உத்தியாகும். இது வர்த்தகம் பாதுகாப்பு மற்றும் தூதரக உறவுகளை தீர்மானிக்கிறது. 1924 ஆண்டில் பெரியார் ஈ.வே. ராமசாமி கோயில் நுழைவுக்காக எங்கு போராட்டம் நடத்தினார்? ஏ. வைக்கம் வேக்கம். பி. ஆந்திர பிரதேசம் ஆந்திர பிரதேஷ். சி. தமிழ்நாடு தமிழ்நாடு. டி. கர்நாடகா கர்நாடக். சரியான பதில் ஏ. வைக்கம் வேக்கம். 5.
1924 கேரளாவின் வைக்கம் என்ற இடத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயில் வீதிகளில் நடப்பதற்கான உரிமையைப் பெற பெரியார் போராடினார். இந்த போராட்டத்தில் அவர் காட்டிய தீவிர ஈடுபாட்டினால் வைக்கம் வீரர் என்று போற்றப்படுகிறார். பின்வருவனவற்றில் ஊடகத்தின் ஒரு செயல்பாடு எது? ஏ. விளம்பரங்களை உருவாக்குவது. பி. பொதுமக்களுக்கு தெரிவிப்பது. சி. நிதிகளை நிர்வகிப்பது. டி. வணிகங்களை இயக்குவது. சரியான பதில் பி. பொதுமக்களுக்கு தெரிவிப்பது. சரியான விடை பி. சோகஸ்மெலி ஊடகம் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையே ஒரு பாலமாகச் செயல்பட்டு அரசின் திட்டங்கள் மற்றும் உலக நிகழ்வுகளை பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறது. இது மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஜனநாயகத்தை வலுப்படுத்துகிறது. நீதித்துறையின் சுதந்திரம் செயல்பாடுகளை செயல்படுத்துவது தொடர்பாக எதை குறிக்கிறது? ஏ. நீதிபதிகளால் பாரபட்சமற்ற செயல்பாடு. பி. வெளிப்புற காரணிகளின் செல்வாக்கு. சி. முடிவெடுப்பதில் பாரபட்சம். டி. நிர்வாகத் துறையைச் சார்ந்திருத்தல். சரியான பதில் ஏ. நீதிபதிகளால் பாரபட்சமற்ற செயல்பாடு. 2. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி நீதித்துறையின் சுதந்திரம் என்பது நீதிபதிகள் எந்தவொரு பயமோ அல்லது தயவோ இன்றி சட்டத்தின்படி பாரபட்சமற்ற முறையில் தீர்ப்பு வழங்குவதை குறிக்கிறது. 42வது திருத்தச் சட்டத்தால் அரசியலமைப்பில் எந்த புதிய பகுதி சேர்க்கப்பட்டது? ஏ. பகுதி 4A. பி. பகுதி BA. சி. பகுதி 3A. டி. பகுதி 6A. சரியான பதில் ஏ. பகுதி 4A. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி 1976ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட 42வது திருத்தச் சட்டத்தின் மூலம் அடிப்படை கடமைகள் அடங்கிய பகுதி 4A அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. இது ஸ்வரன் சிங் கமிட்டியின் பரிந்துரையின்படி இணைக்கப்பட்டது. இந்திய நாடாளுமன்றத்தின் ஒரு பங்கு என்ன? ஏ. தேர்தல்களை நடத்துதல். பி. குடியரசுத் தலைவரை நியமித்தல். சி. நாட்டிற்கான சட்டங்களை உருவாக்குதல். டி. மாநிலங்களை நிர்வகித்தல். சரியான பதில் சி. நாட்டிற்கான சட்டங்களை உருவாக்குதல். 4. இந்திய நாடாளுமன்றத்தின் முதன்மையான பணி மத்திய பட்டியல் மற்றும் பொது பட்டியலில் உள்ள துறைகள் தொடர்பாக நாட்டிற்கான சட்டங்களை இயற்றுவதாகும். இது நாட்டின் மிக உயர்ந்த சட்டமியற்றும் அமைப்பாகும். ஒரு கூட்டாட்சி வடிவ அரசாங்கத்தில் பொதுவாக எத்தனை அரசாங்க நிலைகள் காணப்படுகின்றன? ஏ. 3 நிலைகள். பி. நிலைகள் இல்லை. சி. 2 நிலைகள். டி. ஒரே ஒரு நிலை. சரியான பதில் சி. 2 நிலைகள். சரியான விடை சி. சோகஸ்மெலி ஒரு கூட்டாட்சி அரசாங்கத்தில் பொதுவாக மத்திய, ஒன்றிய அரசாங்கம் மற்றும் மாநில, மாகாண அரசாங்கம் என 2 நிலைகள் காணப்படுகின்றன. இந்த 2 நிலைகளுக்கும் இடையிலான அதிகாரப் பகிர்வு அரசியலமைப்பால் வழங்கப்படுகிறது. குழந்தைகள் சாலையை கடப்பதற்கு முன் எதற்காக காத்திருக்க வேண்டும்? ஏ. ஒரு பெரியவரின் அனுமதிக்கு. பி. தெளிவான பாதைக்கு. சி. சரியான சைகைக்கு. டி. அனைத்து வாகனங்களும் நிற்பதற்கு. சரியான பதில் சி. சரியான சைகைக்கு. சரியான விடை சி. குழந்தைகள் சாலையை கடக்கும்போது போக்குவரத்து காவலர் அல்லது சிக்னலின் சரியான சைகைக்காக காத்திருப்பது பாதுகாப்பானது. இது வாகனங்கள் முழுமையாக நிறுத்தப்பட்டதை உறுதி செய்த பின் பாதுகாப்பாக கடக்க உதவுகிறது. மாவட்டத்தில் எழும் வழக்குகளை விசாரித்து கீழ் நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்புகளின் மீதான மேல்முறையீடுகளை கருத்தில் கொள்ளும் நீதிமன்றம் எது? ஏ. துணை நீதிமன்றங்கள் சபார்டினேட் கோர்ட்ஸ். பி. மாவட்ட நீதிமன்றம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். சி. அமர்வு நீதிமன்றம் செஷன்ஸ் கோர்ட். டி. லோக் அதாலத் லோக் அதாலத். சரியான பதில் பி. மாவட்ட நீதிமன்றம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். சரியான விடை பி. சோகஸ்மெலி மாவட்ட அளவில் சிவில் வழக்குகளை விசாரிக்கும் மிக உயர்ந்த நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம் ஆகும். இது கீழ்நிலை நீதிமன்றங்களின் தீர்ப்புகளுக்கு எதிரான மேல்முறையீடுகளை விசாரிக்கும் அதிகாரத்தை கொண்டுள்ளது. சமத்துவம் முக்கியத்துவம் வாய்ந்த பொதுவான அடிப்படைகள் யாவை? ஏ. புவியியல் இருப்பிடம் மற்றும் மொழி. பி. கல்வி, செல்வம் மற்றும் தேசியம். சி. பாலினம், வயது மற்றும் உயரம். டி. பிறப்பு, சாதி, மதம், இனம் மற்றும் நிறம். சரியான பதில் டி. பிறப்பு, சாதி, மதம், இனம் மற்றும் நிறம். சரியான விடை
தி சோகஸ்மேலி இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 15 இன் படி பாகுபாடற்ற சமத்துவத்தை உறுதி செய்ய இந்த 5 காரணிகளும் அடிப்படையாக கருதப்படுகின்றன. சமூகத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை களைந்து அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்க இவை முக்கியம். ஒரு பெண்ணின் சம்பாதிக்கும் திறன்களின் அதிகரிப்புடன் நேரடியாக இணைக்கப்பட்டது எது? ஏ. எழுத்தறிவு விகிதங்கள். பி. மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி. சி. மனித கடத்தல். டி. கல்வி எஜுகேஷன். சரியான பதில் டி. கல்வி எஜுகேஷன். சரியான விடை தி சோகஸ்மேலி. கல்வி ஒரு பெண்ணுக்கு தேவையான திறன்களையும் அறிவையும் வழங்கி அவரது வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் ஈட்டும் திறனை நேரடியாக உயர்த்துகிறது. இது பெண்களின் பொருளாதார சுதந்திரத்திற்கும் சமூக அந்தஸ்திற்கும் மிக முக்கியமான காரணியாக கருதப்படுகிறது. சொற்களஞ்சியத்தின்படி ஜனநாயகம் டெமோக்ரசி என்பதன் வரையறை என்ன? ஏ. மக்களால் ஆளப்படும் அரசாங்கம். பி. ஒரு தனி ஆட்சியாளரால் ஆளப்படும் அரசாங்கம். சி. ஒரு சிலரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம். டி. இராணுவப் படையால் ஆளப்படும் அரசாங்கம். சரியான பதில் ஏ. மக்களால் ஆளப்படும் அரசாங்கம். 8. ஜனநாயகம் என்பது மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சியாகும். இதில் நாட்டின் குடிமக்கள் நேரடியாகவோ அல்லது பிரதிநிதிகள் மூலமாகவோ அதிகாரத்தை செலுத்துகிறார்கள். மற்றவை ஏன் தவறு? பி. தனி ஆட்சியாளரால் ஆளப்படுவது முடியாட்சி அல்லது சர்வாதிகாரம் எனப்படும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?